Hey all, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் ஒரு சிம்பிள் டின்னர் ரொட்டீன் தான் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ஆலு மட்டர் சப்ஜி, உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு ஒரு சிம்பிளான சப்ஜி தான் பண்ண போகிறேன், கிரேவி மாதிரி. அண்ட் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆல்டர்னேட்டிவ் டேவாக இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அண்ட் இது தேர்ஸ்டே டின்னர். எங்களுக்கு ஃப்ரைடே லீவாக இருந்தது அண்ட் சாட்டர்டே எக்ஸாம். ஸோ அதனால தான் சப்பாத்தி பண்ணலாம், என்ன சிம்பிளாக பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அவங்க கூட போய் உட்காரதான் எனக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் அப்படி தான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ஸ்டேங்கிறதால நாளைக்கு லீவ் தானே, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். அப்படிங்கிறதால தான் நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணேன். அண்டு கோதுமை மாவு தீந்துருச்சு, நான் அதெல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம்ஸ் டென்ஷனாக தான் இருக்குது. பட் குழந்தைங்க வந்து எவ்வளோ அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறதுக்கும் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம மார்க் மட்டும் முக்கியம் கிடையாது, ஸ்டடீஸ் முக்கியம். பட் மார்க் மட்டுமே முக்கியம் கிடையாது. ஒன்லி 90s அண்ட் சென்டம்ஸ் அண்ட் 80s அதெல்லாம் மட்டும்தான் மார்க் கிடையாது. 50யும் 60ம் மார்க்கு தான். குழந்தைங்களோட அறிவும் திறமையும் அந்த எக்ஸாம் மார்க்கில் மட்டுமே இல்லை. ஸோ யாருமே குழந்தைங்கள ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். நம்ம கேள்விப்படுற நியூஸ், அக்கம் பக்கம் உலகத்தில் நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஆஸ் அ பேரண்ட் கொஞ்சம் பயம்புறுத்தவே வைக்குது. சொசைட்டியும் உனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள பற்றியும் கவலைப்படாதுன்னு சொல்லி வளங்க குழந்தைங்கள. உன் திறமை உனக்கு தெரியும். ஸோ ஹாப்பியாக இரு, மெயினாக கிட்டாக இரு, குழந்தை பருவத்தை அனுபவித்து வளர்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை முதல்ல சொல்லி வளர்க்குறது ரொம்ப முக்கியம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஐ எம் வெரி எமோஷன்ட் ரைட் நவ். ஏன்னா எனக்கு நியூஸ்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை விட்டுட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஆலு மட்டர் சப்ஜிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் மட்டர் தான், பட் நான் வாங்கி உரித்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதனால தண்ணியில் போட்டிருக்கேன். ஜாரில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அது கூட வந்து பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயமே போதும், இல்லைனா மீடியம் சைஸாக இருந்தால் 2 வரைக்குமே எடுத்துக்கலாம். நான் அது வந்து ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்ததால் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நான். நெய் சேர்த்துக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சேர்த்து பண்ணும்போது ஆலு மட்டர் சப்ஜி இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சிட்டு நம்ம வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து ஆக்சுவலி நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸ்டோர் பாட் தான். லாஸ்ட் டைம் வாங்கிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட். ஸோ அது தீர்ற வரைக்கும் அரைக்க வேண்டாம், நான் தீர்ந்ததுக்கப்புறம் தான் அரைப்பேன். இப்போ நம்ம வந்து தக்காளி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது 3மே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா அது வதங்கி சுண்டி வரட்டும். இந்த மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கோ பட்டாணி இதெல்லாம் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா குக் பண்ணணும். நான் ஜென்ரலாக நிறைய சப்ஜி அண்ட் புலாவ் இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் சொல்கிறது ஒரே விஷயம், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அந்த மசாலாலாம் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ஸோ சேர்த்து சமைக்கிறீங்களோ அதுவும் தண்ணியும் சேருங்க. அது வரைக்கும் சேர்க்காதீங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ட்ரை மசாலா தூள்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் அண்ட் தனியாத்தூள், நம்ம ரொட்டீன் மசாலா சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக கரம் மசாலா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து வறுத்தரைச்ச ஜீரகப்பொடியும் கரம் மசாலா இதெல்லாம் நான் வீட்லேயே செஞ்சது. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ சேனலில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் லிங்க்கு. கரம் மசாலா நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்க காரணம் பார்த்திங்கன்னா, வீட்டில் அரைச்ச கரம் மசாலா நீங்கள் என்ன தான் பேக்கெட்டில் எந்த ப்ராண்ட் வாங்கியிருந்தீங்கனாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் வந்து வதங்குற ஸ்டேஜ்லேயே எப்போவுமே சேர்த்துறது உண்டு. வெளியே வாங்குகிற மசாலா நீங்கள் லாஸ்ட்டாக
இறக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்குனா தான் அந்த வாசனையும் ஃப்ளேவரும் வரும். இந்த மசாலா என்னோடய மசாலா பேசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரெஷ் மசாலா. நான் எனக்குமே 1 மாதம் 1.5 2 மாதம் கிட்ட வரும். அப்பயுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மசாலாவில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான். மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் வேகும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் வேக வச்சு போட்டு தான் குயிக்காக பண்ணோன்னா அப்படியும் பண்ணலாம். நான் பட் இப்படி தான் பண்ணுவேன். சப்பாத்திக்கு மசாலா பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவேன். சப்ஜி பண்ணும்போது அப்படியே உருளைக்கிழங்கை நீங்கள் வெட்டி மசாலாவோட போட்டு பரட்டிட்டு அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த அளவெல்லாம் உங்களோட விருப்பம் தான். உருளைக்கிழங்கு ஜாஸ்தி வேணும், பட்டாணி ஜாஸ்தி இருந்தால் தான் ஆக்சுவலி இந்த கிரேவி நல்லாயிருக்கும் ஆலு மட்டர் சப்ஜி. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி போட்டுக்கலாம். இப்போ நல்லா போட்டு பரட்டிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே சேர்ந்து அந்த மசாலாவோடு நல்லா வேகட்டும். நான் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாம் திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். சப்பாத்தி சுட்டுற போகிறேன். ஏன்னா அது உருளைக்கிழங்கு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை சுட்டே முடிச்சிடலாம். நான் வேகமாக அட்லீஸ்ட் நான் திரட்டியாவது வச்சுருவேன். ஒரு பிளேட்லேயே நான் லைனாக எல்லாத்தையும் திரட்டி அடக்கிடுவேன். ஜென்ரலாக புல்கா பண்ணுவேன். அப்போது ஒரு புல்கா பண்ணுற மாதிரி இருந்தால் நான் திரட்டிட்டு சுட்டுட்டு தான் அப்படி பண்ணுவேன். சப்பாத்தி அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் திரட்டி ஒரு பிளேட்லேயே அடுக்கிடுவேன். அதுக்கப்புறம் சுட்டு எடுத்துப்பேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் உருளைக்கிழங்கு வேகிற டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் சப்பாத்தி திரட்டி வச்சிடுறேன். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் 1 2 பீஸ் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா உடச்சி மசிச்சு விட்டுட்டிங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காகிடும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு 2 3 பீஸ் வந்து நல்லாவே உடச்சி மசிச்சு விட்டுருவேன் அதுக்குள்ளேயே. அவ்வளோதான், கிரேவி ரெடி. கடைசியாக வந்து கண்டிப்பாக வந்து கசூரி மேத்தி போடுங்க. கசூரி மேத்தி நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் வரும். எனக்குமே வந்து ஒரு 6 மாதம் கிட்டேயே வரும். ஒரு பேக்கெட் நான் வாங்கினேன்னா 100 grams ஆஃப் பேக்கெட்டாக விற்கிது இல்லையா, அது நம்ம வாங்கினோம்னா எனக்கு வந்து லிட்ரலி ஒரு 5 to 6 months. நான் பராட்டா மேத்தி பராட்டாலாம் பண்ணிட்டேன்னா சீக்கிரம் தீந்துடும். மேபி இல்லைனா 6 மாதம் அதிக குவான்டிட்டியில் கூட நான் சில டைம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது உண்டு. வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரியும் ஈஸியாக சீக்கிரமே வண்டும் வந்துடும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப லாங் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜிக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து லைக் காம்பன்சேட் பண்ணவே முடியாது. வேறு எதுவாக இருந்தாலும் இதில் சேர்த்தா இந்த ஃப்ளேவர் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம நார்த் இந்தியன் சப்ஜி சப்பாத்திக்கு பண்ணும்போது கண்டிப்பாக கசூரி மேத்தி தேவை. நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நம்ம என்றைக்காவது தானே பண்ணுவோம், ஜாஸ்தி யூஸ் ஆகாதேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாங் டைம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கசூரி மேத்தி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஜிக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்ஜியோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ டின்னர் ரெடி. ஆல்மோஸ்ட் நல்லா சுட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டு சப்பாத்தி தான் சுட்டுட்ருக்கேன். நான் அப்போவே குழந்தைங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி விட்டுட்டேன். நான் எனக்குமே பயங்கர பசி. ஸோ நான் லாஸ்ட் சப்பாத்தி சுட்டு முடித்த உடனே நான் இது போட்டு வச்சுருந்தேன் இல்லையா பிளேட்டு, அதுலேயே நானும் போட்டு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.